வணக்கம். நான் சமூக ஆர்வலர் ஜான் சாமுவேல். சமீப காலமாக சமூக ஊடகங்களிலும் என்னுடைய யூடியூப் சேனலான நியூஸ் திருப்பூர், என்னுடைய அருமை நண்பர் திருப்பூர் ஜங்ஷன் ஆகிய சமூக ஊடகங்களில் பல்வேறு முறைகேடுகள் பற்றியும், திருப்பூரில் உள்ள ஆக்கிரமிப்புகள் பற்றியும், பல்வேறு தவறுகள் அரசியல்வாதிகள் செய்வதை பற்றியும் மக்களுக்கு பதிவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக பல்வேறு விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் கேட்கிறாங்க, இவர் என்ன திடீர்னு இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாரு, திடீர்னு இப்ப முளைச்சிருக்காரு அப்படின்னு. சார், கடந்த 2 ஆட்சியிலுமே நாங்க கஷ்டப்படாம இல்ல சார். நிறைய மனுக்களை கொடுத்தோம், ஆக்கிரமிப்பை பற்றி கொடுத்தோம், முறைகேடுகளை பற்றி கொடுத்தோம். நம்ம சிரிச்சு பேசுவாங்க, ஆனா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கடைசியில் ஊர்ந்து கவனித்து பார்த்தால் கவுன்சிலர்ல இருந்து ஆரம்பிச்சு மாநகராட்சி ஆணையாளர், அதற்கப்புறம் மேயர், அதுக்கு மேல நகராட்சி ஆணையாளர்கள், இப்படி ஒரு துறையில, அதே மாதிரி வருவாய்த்துறையில போனா தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர், வருவாய்த்துறை ஆணையர் வரைக்கும் போனாலுமே நடவடிக்கை எடுக்கிறதுல சார். ஏன்னா இவங்க எல்லாரும் நண்பர்கள். இவருக்கு ஒண்ணு கிடைச்சா அவருக்கு அது கிடைக்கும், அவருக்கு கிடைச்சா இது கிடைக்கும். அதனால எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. நான் ஏறத்தாழ 98 இருந்து இந்த சமூக பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்ப என்ன வேகத்துல செய்யறோம் அப்படின்னா, இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிற எந்த நம்பிக்கையோட தமிழக மக்கள் தமிழக முதல்வராக விஜயை தேர்ந்தெடுத்தார்களோ, அதே போல இந்த ஆட்சி உண்மையிலேயே ஊழலற்ற ஆட்சியாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் வந்திருக்கிறது. அந்த காரணத்தினாலதான் இப்ப இதை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி பணத்துக்காக எல்லாம் நாங்க இதை செய்யவே இல்லை சார். திடீர்னு எலி அம்மனமா ஓடுதுங்கிறாரு. நாங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல சார். உண்மையிலேயே பணத்துக்காக செய்யறதா இருந்தா நாங்க நேரடியா போய் அவங்ககிட்ட கேட்டு பணத்தை வாங்கிட்டு செய்தியை போட்டிருக்க மாட்டோம். உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த பதிவை நான் போடுறேன். பதிவுகளை தொடர்ந்து நாங்கள் போடுவோம். நீங்க 3 வருடங்களுக்கு முன்பாக துடைப்பு கட்ட ஊழலை நான் தான் வெளியில கொண்டுட்டு வந்தேன். அதை கூட என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா இங்கிருந்து அடுத்த கட்டமா மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அனுப்புனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏதோ அவர் மட்டும்தான் அந்த துடைப்பு கட்ட ஊழல் பண்ணாருன்னு இல்லை. அதுக்கு முன்னால இந்த அதிமுக ஆட்சியிலையும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சுகாதார பணிக்கான தளவாடங்கள் வாங்குறாங்க. எல்லாமே அதாவது 100 ரூபாய் பொருளுக்கு 300 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க சார். 200 ரூபாய் லஞ்சமா ஊழல அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அவங்க செஞ்சதை இவங்க ஃபாலோ பண்ணாங்க. பர்சன்டேஜ் மட்டும் ஏறிக்கிட்டே வருது. இது மட்டும் இல்ல சார், பொருளும் அவ்வளவு வாங்குறது இல்ல. பாத்தீங்கன்னா தொடப்பக்கட்டை 800 வாங்கினதா சொல்றாங்க. நானும் தேடி பார்த்தேன், ஆர்டிஐல போட்டு பார்த்தேன். யாருமே அப்படி பொருளே இல்லைங்கிறாங்க. எல்லா சுகாதார அலுவலகத்திலையும் 60 வார்டுலையும் பார்த்தாச்சு. 2 கடப்பாரை 1.5 கடப்பாரை வச்சிருக்காங்க. அதுவுமே பார்த்தா அந்த சுகாதார பணியாளருக்கு நாங்க காசு போட்டு வாங்கணும்னு சொல்றாங்க. இது எல்லோருக்கும் தெரியும். இப்படி எல்லாம் பண்ணா எப்படி சார் நீங்க வரியை ஏத்தாம இருக்க முடியும்? ஆக இந்த மாதிரி திருட்டுத்தனமா விழலுக்கு போற அந்த தண்ணீரை நாம் நிறுத்தினால் மட்டுமே பயிருக்கு பாயும். அப்பதான் நமக்கு வரி உயர்வு இருக்காது. இப்போ அதே மாதிரி ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறது இல்ல. பணக்காரங்களுக்கு அரசியல்வாதிகள் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் அவங்ககிட்ட போய் தேர்தல் நிதி வாங்குறாங்க, கட்சி நிதி வாங்குறாங்க, கூட்டத்துக்கு நிதி வாங்குறாங்க. அதே மாதிரி இங்க எந்த கட்சியும் அந்த கட்சி மேல நடவடிக்கை எடுக்கும், இந்த கட்சி மேல நடவடிக்கை எடுக்கும் நம்பாதீங்க சார். எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இவர்கள் இருக்கிற போது எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க செய்யற தவறுகளை இவர்கள் காப்பாற்றி விட்டுறாங்க. இவங்க எதிர்கட்சியா இருக்கும், இவங்க ஆளுங்கட்சியா இருந்தா இவங்க செஞ்ச தப்ப காப்பாற்றி விட்டுறாங்க. இவங்க எல்லாம் தனி ஜாதி சார். இப்போ அதற்கு ஒரு மாற்று வந்திருக்கிறது என்ற நம்பிக்கையில தான் மக்கள் எந்த நம்பிக்கையில் விஜய் முதல்வரை ஆக்கினார்களோ அதே நம்பிக்கையில் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆக இனிமேல் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்த முறைகேடுகளை நிறுத்தும், முறைகேடுகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் தான் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். மக்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். பிரபலத்துக்காக நான் பண்ணல சார். ஏற்கனவே 98 இருந்து நான் திருப்பூர்ல பிரபலமானவன் தான். இதை பற்றி எல்லோருக்குமே தெரியும். 2வது, தவறான செய்திகளை தரமாட்டேன். அரசு பதிவேடுகள் அரசு அதிகாரிகளோட கேட்டுட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வாங்கிட்டு தான் உங்க முன்னால நான் எல்லாத்தையும் வைக்கிறேன். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். நிறைய பெரிய மனிதர்கள் செய்யும் தவறுகள் நிச்சயமாக விரைவில் வெளிவரும். அவர்கள் மாற வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமே தவிர மக்களுக்கு துரோகம் செய்யும் அவர்கள் மாற்றிக்கொண்டால் நல்லது. அவர்களை தவறாக சித்தரிப்பதோ அவர்களுடைய பெயரை கெடுப்பதோ நம்முடைய நோக்கம் அல்ல. மக்களுடைய சொத்து மகேசன் சொத்து என்பதை நினைத்து செயல்பட்டால் மட்டுமே நன்றாக இருக்க முடியும். இல்லை என்றால் இறைவன் எப்படி இப்ப மாற்றங்கள் நடந்ததோ ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். மக்கள் மேல் உள்ள நம்பிக்கையிலும், இந்த ஆட்சியின் மேல் உள்ள நம்பிக்கையிலும், தமிழக முதல்வரின் மேல் உள்ள நம்பிக்கையிலும் தான் இந்த பணியை இப்போது வேகமாக துவக்கி இருக்கிறேன். நானும் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன். மக்கள் எனக்கு துணை இருந்தால் போதும், மாபெரும் சாதனைகளை படைப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நியூஸ் திருப்பூர்.